ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஎஸ் மொபைல் வாலஜப்பேட். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஹெவியாக வாட்டர் லாக்கில் வந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட்டோடைய ஸ்டிப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட்டு, பேக்லேயே தண்ட் இருந்தது. ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டனால தான் அதை ரெண்டுத்தையும் காட்டினேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக ஷார்ட்டில் இருந்தது. அந்த ஷார்ட்டையும் நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். ரெக்கவரி பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணியாச்சு. ஆனால் டச்சு மட்டும் வேலை செய்யலை. சரி, டச்சு வேலை செய்யலையே, என்ன பண்ணலாம்? நம்ம ஸ்கிமேட்டிக்கை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம். ஸ்கிமேட்டிக்கை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து பவர் ஐசிலேருந்து சப்ளை வரும். டச் ஒர்க் ஆகுது, சப்ளை வரக்கூடிய வோல்டேஜ் அது. அந்த ரெசிஸ்டர் பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டர் தான் ஷார்ட் இருந்தது. அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி எடுத்து இந்த கேப் ஷார்ட்டில் இருந்தது. இது உடைக்கும் போது அதுவும் ஃபுல்லாக டண்ட்டாக இருந்ததுனால இந்த 0 ohms ரெசிஸ்டரும் டேமேஜ் ஆகிருந்தது. இப்போது இதை நம்ம 0 ohms ரெசிஸ்டர், அது பவர் சப்ளை லைன், டச்சுக்கு இப்போ போகிற பவர் சப்ளை லைனு, அது கட்டாதனால டச்சு வேலை செய்யலை. இப்போ அதை நம்ம ஜம்பர் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இது நான் பாஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்கோப் பண்ண போய் உட்காந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். மொபைலில் ஸ்கோப்பில் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ரெசிஸ்டர் தான் அந்த 0 ohms ரெசிஸ்டர் சொன்னலையா, இதான் பவர் சப்ளை லைனு. இது எரிஞ்சிருக்குது, உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேப் ஷார்ட், அதனால தான் மொபைல் டெட்டில் இருந்துச்சு. இந்த கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணது அப்புறம் தான் வந்து மொபைல் ஆன் ஆகிடுச்சு. அதெல்லாம் பேட்டரி உப்பி இருந்தது, ஹெவியாக ஷார்ட் இருந்ததுனா மொத்தமே கிளியர் பண்ணிட்டோம். இப்போது இந்த ரெசிஸ்டர் 0 ohms ரெசிஸ்டர் இந்த இடத்துல நம்ம 0 ohms ரெசிஸ்டர் இருந்தால் ஜம்பர் பண்ண போகிறோம். ஜம்பர் பண்ணிவிட்டு இது நான் ஓகே ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். மேக் பண்ண ஜம்பர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து 0 ohm ரெசிஸ்டர்னால ரெசிஸ்டரை சேஞ்ச் பண்ணாமல் நான் ஆக்சுவலாக அதை ஜம்பர் த்ரோ பண்ணி விட்டேன். அது இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் மொபைல் ஆன் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் இதுக்கு முன்னாடி காட்டும்போது பார்த்தீங்கன்னா டச்லாம் ஒர்க் ஆகாமல் வச்சு இப்போ ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி உங்கள்கிட்டலாம் மொபைல் இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க, கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தரோம். எஸ்பிஎஸ் மொபைல் வாலஜப்பேட்.